எந்த ஒரு காலகட்டத்திலையும் மனசு கொஞ்சம் விட்டு போகிற மாதிரி இருக்கு, நம்பிக்கை இழக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற சமயத்துலலாம் சம்பவாமி யுகே யுகேன்ற இந்த வாக்கியங்களை ஜபிச்சுட்டே இருக்கும். ஏன்னா யுகங்கள் தோறும் நான் அவதரிக்கிறேன் அப்படின்ற ஒரு பெரிய கேரண்டி. உங்க வாழ்க்கையிலேயே நீங்க ஏதோ ஒரு தடவை தான் தெய்வ தரிசனம் பார்ப்பீர்கள் அப்படின்னு நினைக்கவே வேண்டாம். ஒவ்வொரு நாளுமே தெய்வ தரிசனம் பார்க்கறதுக்கான தகுதி நம்ம அத்தனை பேருக்கும் உண்டு. அதுக்கு நீங்க பெரிய ஸ்லோகங்கள் நிறைய தெரிஞ்ச வித்வானா இருக்கணும் நிச்சயமா அப்படி அவசியம் இல்லை. இல்லாட்டி ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் பூஜை பண்ணக்கூடிய அந்த அளவுக்கு ஒரு தபஸ் இருக்கணும் அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. தெய்வம் நம்ம கிட்டேருந்து அன்பை தான் எதிர்பார்க்கறது, நம்பிக்கையைத்தான் எதிர்பார்க்கறது. நம்பிக்கை, அந்த நம்பிக்கை அசைக்க முடியாத நம்பிக்கையா இருக்கட்டும். தெய்வத்தை பத்தி சந்தேகங்கள் வரும், கடவுள் இருக்கா இல்லையா வரணும். நீங்க அந்த சந்தேகமே வரல வச்சுக்கோங்களேன், இந்த நம்பிக்கை பலப்படாது. உடனே சந்தேகம் வந்தால் சுவாமி கோச்சுன்ற மாட்டாரா, உம்மாச்சி கண்ணை குத்திடாதா? பாம்பு இல்லை கண்ணை குத்துறதுக்கு உம்மாச்சி, சரியா? நம்மளுடைய சிறுபிள்ளைத்தனமான சந்தேகங்கள், சிறுபிள்ளைத்தனமான பைத்தியக்காரத்தனமான குழப்பங்கள் இல்லாட்டி கேள்விகளுக்கெல்லாம் சுவாமி கோச்சிக்க ஆரம்பிச்சா வச்சுக்கோங்களேன், அவர் சுவாமி கிடையாது, ஆசாமி. அதனால சுவாமி தண்டிச்சுடுவார் அப்படின்ற அந்த பயம் எல்லாம் வேண்டாம். நம்ம தப்பு பண்ணா கண்டிப்பார், இப்படி பண்ணாதேன்னு சொல்லி கொடுப்பார். அதையும் தாண்டி தப்பு பண்ணா தண்டிச்சு இனி ஒழுங்காயிருன்னு சொல்லுவார் ஒழிய நமக்கு வாழ்க்கையை அழிச்சுட மாட்டார்.